ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 14/1/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் நாள் ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சமநோக்கு நாள், போகி பண்டிகை, ஆயுதப்படை வீரர்கள் தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூளம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். தனுசு லக்னம், இருப்பு 11 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:34 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 7:43 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:20 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று இரவு 9:59 மணி வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் இன்று காலை 6:39 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 7:43 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:20 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2:20 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு புதன்கிழமை. நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், அறிவுத்திறன் விருத்தியாகும், செல்வ நிலை உயரும். அதேமாரி இன்றைக்கி புதன்கிழமை ஏகாதசி 2 இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதுவும் இன்றைக்கி அனுஷம் நட்சத்திரம். கண்டிப்பாக மகாபிரிவா வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதாவது கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது சில தெய்வங்கள். இதில் நடமாடும் தெய்வமாக நமக்கு இருந்து நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணது இந்த மகாபிரிவா. அவள் இப்போ இல்லைனாலும் நம்ம கூட ஒரு சித்தராக நம்ம கூட இருக்கார். அதனால் கண்டிப்பாக இந்த நவகிரக அதாவது இந்த நவகிரக தோஷம் அது இது விலகணும் அப்படின்னா குரு மகானோட கடாட்சம் நமக்கு இருக்கணும். குருவருள் இருந்தால் திருவருள் தேடி வரும். அதனால் இன்றைக்கி குரு மகான் மகாபிரிவாவில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், மகர ராசியில் செவ்வாய் மற்றும் புதன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராசிரமம் இப்போ உங்கள் பக்கம், புரியுறதா? அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏற்கனவே டென்ஷன் சுவாமி, இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம். அப்படிங்கிறனால பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நாள்னா சொல்லணும். ஏன்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த சந்திர பகவான் அதுவும் அனுஷ நட்சத்திர காலில் வரார். சனி பகவானோட அனுஷ நட்சத்திரத்தில் வரார். மனசில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். எப்படின்னா ஒரு அலை பாய்ந்துட்டே இருக்கும். என்னடா இந்த ஒர்க்கு கரெக்டாக முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் 7ஆம் பருவம் உங்கள் ஜென்மராசியை பார்க்குறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலையும் இருக்கும் குடும்பத்தில். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டின்னு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷரில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிற மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைரோன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானின் நட்சத்திரசாரமான சனி அனுஷம் நட்சத்திர காலில் வரார். என்ன மனசில் ஒரு பெரிய ஒரு மகான் மாதிரி நீங்கள் நினச்சிப்பீள். அந்தளவுக்கு உங்களுக்கு புத்தி ஞானம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு தனித்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நிபுணத்துவம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் இந்த ஐடி துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக வேலை செய்வேல். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் கூடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் நட்சத்திரசாரமான அனுஷ நட்சத்திர காலில் வரார். இன்றைக்கி குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இன்னும் அதேமாதிரி இந்த குழந்தைகள்லாம் ஏண்டா இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக வேலை செய்யுங்கோ, நல்லது நடக்கும். அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள். கலைத்துறை நண்பர்கள் கேட்கவே வேண்டாம், நல்ல வருமானம் வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீரழிவதற்கு விரதம், உண்ணா நோன்பு இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார். அதே சமயம் இந்த சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் நட்சத்திரசாரமான அனுஷ நட்சத்திர காலில் வரதுனால இன்றைக்கி பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். அதை இந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கலாம். இன்றைக்கி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இடைஞ்சல்கள் கொடுத்தவர்கள் விலகி ஓடுவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். சொத்து சேர்க்கை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான
கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி அதுவும் சனீஸ்வரன் நட்சத்திரசாரமான அனுஷ நட்சத்திர கல்லவரர். அதனால் நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் ஒரு வேலைபளு இருந்தால் கூட அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். தொழில் வியாபாரம் ரொம்ப ரொம்ப முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குங்க. அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவதால் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சுக்களில் அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அற்புதமாக சமாளிக்கக்கூடிய ஒரு நாள். ஏன் அப்படின்னா தனபாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருந்தால் கூட அவர் இந்த நட்சத்திர சாரம் அப்படிங்கும்போது சனீஸ்வர பகவானோட அனுஷ நட்சத்திர காலில் வர்றதுனால கொஞ்சம் என்ன வேலை செய்கிறாலோ அதுக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதா? என்ன வேலை செய்கிறோ அதுக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான விருச்சிகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில். ஏன் அப்படின்னா சந்திர பகவான் உங்களோட ஜென்ம ராசியில் அதுவும் சனீஸ்வர பகவான் நட்சத்திர சாரமான அனுஷ நட்சத்திரத்தில் வர கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதுவும் அனுஷ நட்சத்திரக்காரர் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கவனம் எடுத்துக்கணும். புரியுறதா? இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நாகரிகமாக பேசுவது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் போடும் முதலீடுகளில் கவனமாக இருப்பது உச்சிதம். அதேபோல் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு சிரமத்தோடு செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு எளிதான காரியம் அப்படின்னாலும் அது இந்த ராமராஜன் படம் எம்ஜிஆர் படம் மாதிரி கொஞ்சம் இழுத்துட்டே போகும். கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்கும். நான் அப்போல்லாம் 18 ரீல் 16 ரீல் அந்த மாதிரி பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஏலக்காய் 2 எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு செலவு செலவு செலவு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அயனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக வரார். ஆனாலும் சனீஸ்வர பகவானோட நட்சத்திர சாரமான அனுஷ நட்சத்திர காலில் வரதுனால கொஞ்சம் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாரோ அந்த அளவுக்கு வருமானம் வரும். அந்த அளவுக்கு வருமானம் வந்தாலும் அந்த அளவுக்கு செலவும் இருக்கும். புரியுறதா என்ன? அதனால் வேலை = வருமானம் = செலவு அந்த மாதிரி இருக்கும். சந்தோஷமான செலவை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி கணவன் மனை உறவு ரொம்ப ஜோராக இருக்கும். சந்தோஷமாக வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி வருவீர்கள். அதுமாரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் திருஷ்டிப்படாமல் பார்த்துக்கோங்க. சரியா? மற்றபடி படிக்கிற குழந்தைகள் ரொம்ப நன்னா படிப்பா. உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்று ஆவல் கூடுவிடும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சூப்பரான ஒரு நாள். ஏன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். அதுவும் உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் நட்சத்திர சாரமான அனுஷம் நட்சத்திரத்தில் வர இன்றைக்கி எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அது எல்லாமே லாபமாக உங்களுக்கு வந்து சேரும்.
புரியுறதா? அதாவது கூலியாக வராது, லாபமாக வரும். அவ்வளோ நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாள். இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். அதேமாரி படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப நன்னா படிப்பா. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை மிகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றத்தை காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம், ஜாக்கரி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், இதில் சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் நட்சத்திர சாரமான அனுஷ நட்சத்திர காலில் வரதுனால கொஞ்சம் பரபரப்பாக இருப்பேன். அதற்குண்டான நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பெருசுபடுத்தாமல் அப்படியே போயிட்டுருக்கேன். சரியா? நடை ராஜா நடை அப்படின்னு நடையை கட்டுங்க. மற்றபடி இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதம் மேம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மீனராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் குறைகள் இல்லை என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சந்திராசிரமம் எடுத்தனாலே சந்தோஷம்தான். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கும். இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். அதேமாதிரி இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்திலிருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும். அதேபோல் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி அற்புதமான வாய்ப்புகள் மிளிரும் நாள். எழுத்துத்துறையில் இருக்கும் அன்பர்கள் சாதனை படைப்பார்கள். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.